வசனம் எடுத்து வாசிங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை எடுத்து வாசிங்கள். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டறிகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது 3 காரியத்தை தேவன் சொல்லுகிறார். இந்த 3 காரியத்தை கண்டிப்பா செய்யும் போது தேவன் நமக்கு எது கேட்டால் நம்மளுக்கு தேவன் தருகிறவர் இருக்கிறார். அவை முதலாவதாக நாம் பார்க்கும்போது கேளுங்கள். ஏன்னா நம்ம தான் டைரக்டா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா நமக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷனும் யாரும் தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு பலர் என்ன பண்றாங்க, ஜபம் கேட்கலன்னா ஒண்ணு என்ன பண்றாங்க, நம்ம ஊழியக்காரர்கள் லெட்டர் போடுறோமா இல்லையா? உடனே நம்ம ஊழியக்காரர்கள் இங்கே அமெரிக்கா வரைக்கும் பெனிஹின் வரைக்கும் நம்ம லெட்டர் போடுறோம். இந்த காரியத்துக்காக எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஆகவே நம்ம எல்லாம் பெரிய பெரிய முன்னணி ஊழியக்காரர்களுக்கு நம்ம லெட்டர் எழுதி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் இங்கே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் கேட்கணும். இதில் யாருடைய ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. என்றால் இன்னைக்கு ஒரு சில சபைகளில் என்ன மந்திரம் சொல்றமா சொல்றாங்களா, மரியாதை எங்களுக்காக வேண்டிக்கணும் சொல்லி ஒரு சபையில சொல்வதை பாருங்க. ஆகவே யாருடைய ரெக்கமெண்டேஷன் நமக்கு தேவையில்லை. அதுபோல நம்ம முழங்கால் போட்டு நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு பதில் அளிக்கிறார். ஆகவே நம்ம அப்படி ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு பதில் அளிக்கிறார். இதை குறித்து நாம் பார்க்கும்போது ஏன்னா தேவன் யாருக்கு அவர் உயிர்த்தெழுந்தோம், யாருக்கு முதலாவது தேவன் காட்சி அளித்தாங்க, யாரும் சொல்ல முடியுமா? மகிழமையல். ஏன்னா ஆண்டவரோடு நெருங்கிய சீடர்கள் 3 ஆண்டுகள் அவரோடு இருந்த சீடர்களுக்கு தேவன் காட்சி அளிக்கவில்லை. அதே போல அவருடைய தாயாகிய மரியாளுக்கு அவர் காட்சி அளிக்கிறார். ஏன்னா மகிழமையல் உண்மையாக தேவனை தேடினால தேவன் மகிழ மரியாளுக்கு காட்சி அளித்ததை பார்க்கிறோம். இதுல அவர் தாயாரை பற்றி அவர் கேர் பண்ணல, அவருடைய சீடர்களை பற்றி யாரையும் கேர் பண்ணல. ஆகவே நம்ம உண்மையா தேவனிடத்தில் தேடும் போது தேவன் நமக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். அதுதான் நம்ம முதல்ல பார்க்கும்போது தேடுங்கள். அதுவே தேவன் தேட சொல்கிறார். ஆனா அதுக்கு முன்னால தேவன் என்ன சொல்றாருன்னா, நம்ம கேட்கறதுக்கு முன்னால, ஏன்னா ஃபர்ஸ்ட் கேளுங்கள், நம்ம கேட்கறதுக்கு முன்னால ஆண்டவர் சில காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கார். அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம கேட்கும் போது ஆண்டவர் பதில் சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். அந்த நொடி பொழுதுல நமக்கு பதில் வர வேண்டும். ஜெபித்தோட ஆங்கிலம் சொல்ல கூட அந்த இன்ஸ்டன்ட்ல எனக்கு பதில் ஆண்டவர்கள் தான் வந்துடும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா தேவன் சில காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கார். அந்த தேவன் கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம பதில் கொடுக்கணும். அப்போதான் நாம கேட்கறதுக்கு தேவன் பதில் தருகிற தேவனாகிறார். ஆகவே தேவன் என்ன கேட்கிறார் என்று சொன்னால் அதை வாசிங்கள். தேவன் வாசிங்க. அதாவது மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மனசிலே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உணர்ச்சி கேட்கிறார். ஆக இந்த வசனம் தேவன் கேட்கிறார். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பதில் கொடுக்கணும். முதலாவது தேவன் என்ன கேட்கிறார்னா, நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஃபர்ஸ்ட் நியாயம். அது நம்ம யார்கிட்ட எந்த விதமான பார்ஷாலிட்டி காமிக்கிறார். நம்ம நியாயமா நடக்கும்போது தேவன் நமக்கு பதில் தருகிறார் இருக்கிறார். அது ஃபர்ஸ்ட் நியாயத்தை கேட்கிறார். அடுத்து என்ன கேட்கிறார் என்று சொன்னால், அடுத்து என்ன கேட்கிறாங்க சொல்லுங்க, இரக்கம். அதே புதிய வேதாம மொழிபெயர்ப்புல எனக்கு சொல்லியிருக்கோம், கருணையோடு நம்ம மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று இந்த புதிய வேதாம மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்குது. ஆகவே இரண்டாவது கருணையோடு நம்ம மற்றவர்களை நேசிக்க வேண்டும். முதலாவதாக நம்ம நியாயம் செய்ய வேண்டும். மூன்றாவது தேவன் என்ன கேட்கிறாருன்னா, என்ன கேட்கிறாருங்க, மனத்தாழ்மை. ஆகவே இந்த 3 காரியத்தை தேவன் கேட்கிறார். ஃபர்ஸ்ட் நியாயம், அடுத்த கருணை, அப்புறம் மனத்தாழ்மை. இந்த 3 காரியத்தையும் தேவன் கேட்கிறார். இதற்கு நம்ம அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும். இதை 3 நம்ம செய்யும் போதுதான் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஃபர்ஸ்ட் தேவன் கேட்கிறதுக்கு நம்ம பதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கேட்கும் போது, ஆகவே இன்னைக்கு நம்ம கேட்டோட அந்த இன்ஸ்டன்ட்ல
எனக்கு நடக்க வேண்டும். அந்த அந்த அவர் கேட்ட உடனே எனக்கு வந்து ரிப்ளை வரணும், அவங்க ஆசீர்வாதம் வேண்டும் என்று நம்ம கேட்கிறோம். ஆனால் தேவன் கேட்பது ஃபர்ஸ்ட் நியாயம், அடுத்தது கருணை, அடுத்தது மனத்தாழ்மை. ஆக இந்த மூன்று தேவன் கேட்க, இதுக்கு மூன்றுக்கு நம்ம பதில் தர வேண்டும். அப்போது மட்டுமே தேவன் நமக்கு கேட்ப எது கேட்டாலும் தேவன் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது நாம் பார்க்கும்போது என்னங்க, ஃபர்ஸ்ட் கேளுங்கள், அப்புறம் என்னதுங்க, தட்டுங்கள். தட்டுங்கள் என்று சொல்லும்போது நம்ம இல்ல, ரெண்டாவது தேடுங்கள், அப்புறம் மூணாவது தட்டுங்கள், இரண்டாவது நம்ம தேடுங்கள். அதாவது ஆங்கிலத்தில் சர்ச் என்று எழுதப்பட்டிருக்கோம். அதாவது புதிய மொழிபெயர்ப்பு, அதாவது பழைய எழுதப்பட்டு சீக் என்று எழுதப்பட்டிருக்கோம். அது இரண்டாவது நம்ம தேட வேண்டும். அதாவது நம்ம பல காரியங்களை நம்ம தேடிக்கொண்டிருக்கோம். கரெக்டா? ஏன்னா ஒரு சிலர் வந்து வேலைக்காக என்ன பண்றாங்க, இன்றைக்கு நம்ம பல கம்பெனிக்கு ஏறி இறங்கணும், பல அலுவலகங்களுக்கு நம்ம ஏறி பல காரியங்கள் நம்ம அப்பாயின்ட் போட்டு பல காரியங்கள் தேடிக்கொண்டிருக்கோம். அது போல இன்னைக்கு ஒரு சிலர் வந்து தங்களை பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு வரங்களை தேடிக்கொண்டிருக்காங்க. அவை இதெல்லாம் நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் வந்து என்ன சொல்றாருன்னா, அவரும் தேடிக்கொண்டிருக்கார். நம்ம என்ன தேடுறோமோ, நம்ம தேடுறது உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், இதுக்கெல்லாம் எனக்கு வந்து ரிப்ளை வேணும்னு சொல்லி கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கார். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம பதில் கொடுக்கணும். ஆண்டவர் என்ன தேடுகிறார் சொன்னால், அந்த வசனம் விதமாக சொல்லிட்டு வாசிகள் லூக்கா 19 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. ஆகவே இந்த வசனத்தை பார்க்கும்போது இழந்து போனதை தேடவும், அதான் எதெல்லாம் இழந்து போயிருக்கு அதெல்லாம் தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷன் போல நீங்க பூமிக்கு வந்தார் பார்க்கலாம். இழந்து போனது என்று சொல்லும் போது இன்னைக்கு நம்ம பழைய பாட்டில் நம்ம பார்க்கும்போது அது இழந்து போனது, இந்த விழுந்து போனதை பற்றி நம்ம பார்க்கலாம். என்ன பழைய பாட்டில் எதை இழந்து போனது எது என்று சொல்லும்போது, விழுந்து போன காரியத்தை தேவன் அதை ரட்சிக்கவும் காப்பாற்றவே பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அது என்ன இழந்து போனது, அந்த என்ன விழுந்து போனது என்று பார்க்கும்போது அதை வாசிக்கும்போது ஆமோஸ் 9 அதிகாரம் 12 வசனம். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எதுக்கு வந்தாருன்னா, விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எடுப்பித்து கட்டுவதற்கு பூமிக்கு வந்தார். அதுதான் நான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில இன்னைக்கு கூட நம்ம காலையில அதிகாலை அந்த சர்ச்சில் ஒரு ஊழியக்காரர் மிக அழகா பேசினாரு. அதுதான் இன்றைக்கும் இந்த அதே புதிய ஏற்பாடுல அதே வசனமா சொல்கிறது. அது வாசிக்க புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர் நடவடிக்கை 15 அதிகாரம் 17-18 வசனம். ஆக இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் வந்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இதெல்லாம் பிளான் பண்ணி செய்கிறார். ஆக எதெல்லாம் விழுந்து போனதோ, எதெல்லாம் இழந்து போனதோ அதை கட்டுவதற்காக, அதாவது தாவீதின் கூடாரத்தை கட்டுவதற்காக தேவன் இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். இந்த தாவீதின் கூடாரம் என்று சொன்னால் நம்ம பார்க்கும்போது தாவீதுடைய ராஜ்யம் சிங்காசனத்தை குறிக்கிறது. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதுடைய வாரிசு வந்தனால அந்த தாவீதுடைய ராஜ்யத்தை அவர் மீண்டும் எடுப்பித்து கட்டுவதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அந்த தாவீது ராஜ்யம் என்று சொன்னால் அதை எருசலேமில் மட்டும் அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கல. ஏன்னா ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து வெறும் இந்த தாவீதோட ராஜ்யம் எருசலேமில் தான் ஸ்தாபிக்கப்பட்டது. அதை எருசலேமில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் தம்முடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது அந்த வேதவசனம் விதமாக சொல்லுகிறது. அந்த ராஜ்யம்னா எதை குறிக்கிறது, யாரா சொல்ல முடியுமா? தேவனுடைய ராஜ்யம் பல்லவன், அந்த பல்லவ ராஜ்யம் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? பூமியில தேவனுடைய ராஜ்யம் யாருக்கும் தெரியலையா? தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் அது வந்து வேத வசனத்தை நாம் படிக்கும்போது அந்த வசனத்தை படிங்க. மத்தேயு 16 அதிகாரம் 28 வசனம்.
Matthew 16:28. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அது இங்க நிற்கிறவர்கள் யாருமே மரணத்தை காண மாட்டார்கள். அதாவது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கும் வரை யாருமே மரணத்தை காண மாட்டார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார். ஏன்னா அங்க நிற்கிறது அவர் பக்கத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் நிற்கிறது வந்து அவருடைய சீடர்கள் நிற்கிறாங்க. அது அவங்க சீடர்கள் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, தேவனுடைய ராஜ்யம் வரும் வரை அவர் யாருமே சாக மாட்டார்கள், எல்லாரும் உயிரோடு இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் எதை குறிக்கிறது? இப்போ புரியுதா எதை குறிக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் சபையை குறிக்கிறது, சபைகளை குறிக்கிறது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சபையை, அதாவது சீசல மாசத்துல இந்த சபையில கெட்டி முடிக்கும் வரை இவர்கள் யாருமே சாக போறதில்லை. அதனால்தான் அவர் பேதுரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இந்த வாசிங்க மத்திய 16:18 வருஷத்துக்கு வாசிங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அவன் இந்த வருஷத்தை நாம் பார்க்கும்போது பேதுரு பார்த்து இந்த கல்லின் மேல் என்ன சபையை கட்டுவேன். அவன் சீடர்கள் அனைவருக்குமே என்ன சொல்றாங்கன்னா, சபையை கட்டுவதற்காக தேவன் சொல்ல, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். பூமியில அவர் வந்து அனைத்து சீசர்களுக்கும் சபையை ஸ்தாபிக்க வேண்டும், சபையை உருவாக்க வேண்டும். அதாவது தேவனுடைய இதன் மூலம் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணாங்க, உலகம் முழுவதும் ஸ்தாபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. ஆகவேதான் அனைத்து சீடர்களும் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு சென்றார்களோ அனைவருமே சபையை உருவாக்கினார்கள். ஏன்னா இந்த 12 அப்போஸ்தலரை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நாங்கள் மிக தெளிவாக வேதாம கல்லூரியில் படித்திருக்கிறோம். அந்த டிசைபிள்ஷிப் என்ற ஒரு பாடத்தில் அவர்கள் எங்கெங்கே போனார்களோ அந்த நாடுகளில் ஒரு சபையை கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அதுதான் நம்ம இந்தியாவிலையும் முதலாவது சபை ஸ்தாபிக்கப்பட்ட இடம் எது யாருக்காவது தெரியுமா? இந்தியாவில், நம்முடைய இந்திய தேசத்தில் முதலாவது சபை எங்க ஸ்தாபிக்கப்பட்டது? சிஸ்டர் சொல்லுங்க, எங்க முதலாவது எங்க ஸ்தாபிக்கப்பட்டதுங்க? அது கேரளாவில் கேலிக்கட்ல முதலாவதாக நம்முடைய தோமாவால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை. அதாவது கிபி AD 48 கிபி 48 வருடம் அங்கே ஸ்தாபிக்கப்பட்டது என்று ஏன்னா அந்த சர்ச் ஹிஸ்டரியில் நம்ம படிக்கிறோம். ஆகவே அதாவது தோமா இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்த போது முதலாவது அவர் கேலிக்கட்டில் வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்போது கேலிக்கட்டில் முதலாவதாக அதாவது கிபி 48 வருடம். இன்றைக்கு அந்த கேலிக்கட்டு போனால் அவர் ஸ்தாபிக்கப்பட்ட முதலாவது சபையை நம்ம பார்க்கலாம். ஆகவே அதை தொடர்ந்துதான் இன்னைக்கு கேரளா முழுவதும் அந்த சபையில் உருவாக்கப்பட்டது. அது அனைவருக்கும் தெரியும். தாமஸ் மார்த்தமா சர்ச் என்று சொல்லி இன்னைக்கு கேரளா முழுவதும் அந்த அவர் பெயராலேயே சபையில் உருவாக்கப்பட்டது. ஆக கிபி 48 வருடமே நம்ம இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் வந்து விட்டது. ஏன்னா இன்னைக்கு வந்து பல ஒரு சில சொல்லலாம், அதாவது இந்து அமைப்புகள், இந்த RSS இந்து முன்னையில என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வெள்ளக்காரனுடைய ஆட்சிக்கு அப்புறம் தான் வெள்ளக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டு நிறைய பேர் இந்து கிறிஸ்டினா மாறினாங்கன்னு சொல்லிக் கொண்டிருக்கார்கள். ஆனால் வெள்ளக்கார ஆட்சிக்கு முன்னதாகவே, ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு முன்னதாகவே கிபி 48 வருடம் இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் வந்து விட்டது. ஆகவே நம்ம யார்கிட்டையும் நம்ம வந்து கையேந்தி நிற்கல. அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு முன்னதாகவே கிறிஸ்தவ மதம் இந்தியாவுக்கு வந்து விட்டது. அதாவது தோமாவால உருவாக்கப்பட்டு விட்டது. ஆகவே அதைதான் அன்றைக்கு சீடர்கள் வந்து ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து சபைகளை உருவாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே சபை மிகவும் அவசியம். அதைதான் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க வந்து தேடுறீங்க, உடனே கிடைக்கலாம் சொல்லி நீங்க வருத்தப்பட. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இறந்து போனதை தேடும் ரட்சிக்க வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் எதை தேட சொல்கிறார் என்று சொன்னால் அதை வாசிங்க. மத்திய 6:33 வசனத்தை வாசிங்க. மத்திய 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆக ஃபர்ஸ்ட் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேட வேண்டும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்ம தேவனுடைய சபையை நம்ம தேட வேண்டும். ஃபர்ஸ்ட் தேவனுடைய சபையை தேட வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஏதோ சபைக்கு சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக இன்னைக்கு பலரும் சபைக்கு வருகிறார்கள். ஒரு சிலர் வந்து சபைக்கு வந்து ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஒரு சிலர் வருகிறார்கள். ஏதோ இந்த சபையில ஏதோ நன்மை கிடைக்குமா என்று ஒரு சிலர் வருகிறார்கள். ஆனால் இங்கே வசனத்திலிருந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதி தேட வேண்டும். அந்த ராஜ்யத்தை எப்படி தேட வேண்டும் என்று சொன்னால் அந்த 3 காரியத்தை கண்டிப்பாக நம்ம தேட வேண்டும் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். முதலாவது என்ன தேடணும்னா வசனம் விதமாக சொல்லி வாசிகள் அப்போஸ்தலர் 2:47 அப்போஸ்தலர் 2:47 இல்ல அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்பட்ட பைபிள் பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்துக் கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ஆகவே நம்ம சபைக்கு வருவது முதலாவது நம்ம ரட்சிப்பை பெற வேண்டும். ஏதோ நம்ம கடமைக்காக சபைக்கு வரக்கூடாது, இல்லை ஆதாயத்துக்காக சபைக்கு வரக்கூடாது. சபைக்கு முதலாவது வருவது நம்ம ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் இப்போ நம்ம ஐயா பிரசங்கத்தில் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? அதான் ஜபம் கேட்கப்படணும்னா அதுக்கு சில காரணங்கள் சொன்னாங்களே. முதல்ல அக்கிரமம் செய்து, இன்னொன்று என்ன சொன்னாங்க? இல்லை கவனிச்சிங்களா? பிரசங்கத்தை கவனிச்சிங்களா? இப்போ ஒரு சொல்லி 1/2 மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் மறந்துட்டீங்களா? அதான் தன்னுடைய பாவங்களை நம்ம என்ன பண்ணுங்க, அறிக்கையிடணும். பாவங்களை மறைக்கிறோம்னு அதை வாழ்வாழ மாட்டோம். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம்னா இறக்கம் பண்ணணும். ஆகவே நம்ம ரட்சிக்கப்படணும்னா ஃபர்ஸ்ட் பாவங்களைலாம் என்ன பண்ணணுங்க, அறிக்கையிடணும். ஆகவே நம்ம சபைக்கு முதல் ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது அப்போதான் அப்படிப்பட்டவர்கள் சபையில சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் சபையில நடந்து கொண்டது. ஆகவே இன்னைக்கு சபைக்கு முதலாவது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அடுத்த 2 காரியத்தை என்ன பண்ணணும்னா அந்த வாசிங்க. யோவான் 3:5 வாசிங்க. ஆகவே 2வது என்னன்னா நம்ம ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அதான் 2வது நம்ம ரட்சிக்கப்பட்ட அடையாளமாக நம்ம யாவரையும் என்ன பண்ணணுங்க, ஞானஸ்நானம் பெற வேண்டும். 3வது பரிசுத்த அபிஷேகத்தை ஆவினால பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 3ம் நம்ம கண்டிப்பாக ஒரு சபைக்கு வந்தால் நம்ம பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் இந்த 3ஐயும் பெற்றிருக்கீங்க? கை வைப்பீங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்களும் கை வைப்பீங்க. நல்ல கையை நல்ல ஸ்ட்ரைக் வைக்கணும். அப்புறம் பரிசுத்த அபிஷேகம் பெற்றவங்கள கை வைப்பீங்க. இன்னும் யாரும் இல்லையா? சரி, ஒரே ஒருத்தர் தான் பெற்றிருக்கீங்க. ஆகவே இந்த 3 காரியத்தை கண்டிப்பாக அதான் வேதம் சொல்லி ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் புறப்பட்டால் அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஞானஸ்தானம் நம்ம யார் எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா நம்ம நினைச்சா ஞானஸ்தானம் எங்க வேணாலும் போய் எடுக்கலாம். ஏன்னா சிஸ்டர் நினைச்சா யோர்தான் நதியிலே போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். கரெக்டானுங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புலாம் இருக்கு. ஆனா நம்ம எங்கனாலும் எடுக்கலாம். ஆனா பரிசுத்த அபிஷேகம் என்பது மிக அவசியம். ஏன்னா அது நம்ம யாரும் எந்த ஒரு மனிதன் நம்ம கொடுக்க முடியாது. நம்ம டைரக்டா ஆண்டவருக்கு நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம அன்னைக்கு மேல்வீட்டு அறையில எல்லாரும் ஊக்கமா ஜெபித்த போது தேவன் என்ன பண்ணாருங்க, அப்போஸ்தலர் படிக்கணுமா இல்லையா? மேல்வீட்டு அறையில எல்லாரும் ஜெபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். பரிசுத்த அபிஷேகத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் இது ஏதோ ஒரு ஆவிக்குரிய சபை மற்ற பெண்ணிக சபைக்கு தான் பொருந்தும், மற்றவர்களுக்கு எல்லாம் பொருந்தது யாரும் சொல்ல முடியாது. அதே கிறிஸ்தவ அனைவருக்குமே கண்டிப்பாக பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இது பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயே தாவீது என்ன சொல்றாருங்க, தாவீது சொல்றாரு இல்லைங்க, இந்த 52 சங்கீதத்துல என்ன சொல்றாருங்க, அந்த பரிசுத்தாவே என்னை விட்டு எடுத்து போடாதுன்னு சொல்லி தாவீது கேட்கிறாரு. ஏன்னா பரிசுத்த அபிஷேகம் இருக்க வரைக்கும் தான் தாவீது அவரால் ஆட்சி அதான் அவர் சொல்றாரு, எனக்கு மொத்த எதுவுமே தேவையில்லை, ஆட்சி போனாலும் பரவாயில்ல, எனக்கு பதவி போனாலும் பரவாயில்ல, ஆனா பரிசுத்தாவே என்னை விட்டு எடுத்து போடாதேன்னு கேட்கிறாரு. ஆகவே பரிசுத்த அபிஷேகம் கண்டிப்பா வேணும். ஆகவே நம்ம ஒரு சபைக்கு ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த அபிஷேகம் 3 நமக்கு கண்டிப்பா வேணும். இந்த 3 இல்லை என்று சொன்னால் நம்ம உண்மையான கிறிஸ்தவர்களே கிடையாது. ஆகவே முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனுடைய சபையை நம்ம தேட வேண்டும். 2வது தேவனுடைய நீதியை தேட வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அந்த நீதி என்னவென்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை வசனத்தை படிங்க. அந்த நீதிமொழிகள் 2 அதிகாரம் 2 முதல் 5 வசனத்தை வாசிங்க.
இந்த நீ என் நீதிக்கு வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். இந்த வசனத்தை பாரும்போது தேவனுடைய வார்த்தை அவருடைய கட்டளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுது. அது நீதியா இருக்கிறது. 9ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய். தேவனுடைய நீதி என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. ஏன்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கை கொள்ள வேண்டும். அதுதான் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், அந்த அந்த வார்த்தையை நீங்க பெரிதும் விரும்ப வேண்டும். அந்த வாசிகள் 1 பேதுரு 2 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலன் சொல்கிறார், வார்த்தையின் மேல வாஞ்சியே இருக்கணும். அப்புறம் அதேதான் தாவீது என்ன சொல்றாருன்னா, இரவு என்ன பண்ணணுங்க, அந்த வாசிங்க. அந்த சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2-3 வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தை பார்க்கும்போது இரவும் போதும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமா இருக்கணும். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது நம்ம என்ன தேடுறோமோ அது நமக்கு கூட கொடுக்கப்படும். அந்த வசனம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே நம்ம இப்ப தேடின உடனே ஆண்டவர் உடனே அந்த செகண்ட்லயே நமக்கு ஆண்டவர் பதில் தரணும். நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போறோம், இன்டர்வியூக்கு போனோடனே எனக்கு செலக்ட் ஆகணும், இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கணும், உடனே எனக்கு பிள்ளைகளுக்கு வரன் அமையணும், இல்லை நம்ம பல காரியங்களை நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆனால் உடனே கிடைக்கணும், உடனே ஆண்டவர் எனக்கு பதில் தரணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுதே இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம தேவனுடைய சபையை நம்ம உண்மையை தேடணும். இரண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி தேடும்போது தேவன் நம்ம என்ன தேடுறோமோ அதை தேவன் தருகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே முதலாவது நம்ம கேளுங்களை பற்றி நாம் பார்த்தோம், இரண்டாவது தேடுங்களை பற்றி பார்த்தோம், மூன்றாவது நாம் பார்க்கும்போது மூன்றாவது என்னங்க, தட்டுங்கள். அதாவது நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன கேட்கிறோமோ அது தேவன் நமக்கு பதில் தருகிறார். நம்ம இப்போ ஐயா சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், கேட்டோடனே பதில் வரலன்னா என்ன பண்றாங்க, இது ஆண்டவர் சித்தம் இல்லை, ஆக ஆண்டவர் வேற ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. நம்மளே என்ன பண்றாங்க, நம்மளே நினைச்சிருக்கோம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு டைம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு உடனே நம்ம நிறுத்தி விடக்கூடாது. அதாவது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தேவன் பதில் தருகிறார். அதை குறித்து நான் வேதத்தில் பார்க்கும்போது ஒரு பெண் தேவனிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாலும் தேவன் பதில் கொடுத்தார். அந்த பெண் யாருங்க, யாரும் சொல்ல முடியுமா? தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் பதில் சொன்னார். யாருன்னு அது வாசிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆக இந்த வருஷத்துல அந்த கானானியஸ்ல தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கேட்டுக்கொண்டே. ஏன்னா ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னாங்க, நான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கேர் பண்ணல. இரண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னாங்க, பிள்ளைகளுடைய அப்பத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, நாய்களுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அவாய்ட் பண்ணிட்டே வந்தார். ஆனாலும் கூட அந்த பெண் என்ன பண்ணாங்க, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்போதான் அந்த ஆண்டவர் சொன்னதுக்கு என்ன சொன்னார், மேய்ச்சலுக்கு ஒரு துணிக்கையிலே நாய்கள் பொறுக்குமே என்று சொல்லி அந்த பெண் சொன்ன உடனே மூன்றாவதாக ஆண்டவர் சொன்னார், இந்த இஸ்ரேல் மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை என்று சொல்லி அந்த கானானிய பெண்ணுக்கு தேவன் பதில் அளித்தார். ஆகவே தொடர்ந்து அந்த கானானிய பெண் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் தேவன் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுங்க, தட்டிக்கொண்டே இருக்கணும். நம்ம ஒரு டைம் நம்ம தட்டிட்டு உடனே நம்ம நிறுத்தி விடக்கூடாது. ஆனா வேதத்துல இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஒருத்தர் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருந்தார். ஆனால் கூட ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அவருக்கு அந்த கேட்டதை கொடுக்கல. ஆனா அதுக்கு போல ஆண்டவர் என்ன சொன்னாருங்க,
ஆனால் கேட்டது கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் வந்து அவர் ரிப்ளை கொடுத்தாரு. என்ன ரிப்ளை கொடுத்தாருங்க? அது யாரும் சொல்ல முடியுமா? அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அது வாசிங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வருஷத்துக்கு வாசிங்க. அந்த முள் நீங்கும்படி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாரு? 3 தடவை நான் ஜெபித்தேன்னு சொன்னதா இல்லையா? அந்த வாசிங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை. இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது அந்த முள் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கும்போது சாத்தானால கொடுக்கப்பட்டது. ஆனால் கூட தேவன் என்ன பண்ணாங்க? அந்த முள்ளை நீக்கல. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் 3 தடவை ஜெபிக்கிறாரு, தொடர்ந்து தட்டி கொண்டே தான் இருக்காரு. ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? நீக்கல. அதுக்குள்ள என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும். ஏன்னா ஆறுதலான வார்த்தை சொல்றாரு. ஆகவே ஒரு சிலருக்கு ஆண்டவர் வந்து பதில் தருவது தேவனாயிட்ட, இன்னொரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு இடத்துல நான் பார்க்கும்போது அந்த ஒரு சில இடத்துல அந்த ஜபத்துக்கு ரிப்ளை வந்துடுது, ஆண்டவர் வந்துடுது. ஆனா இடையில யாரும் அதை தடை பண்றாங்க? யாரும் சொல்ல முடியுமா? ஜபத்துக்கு பதில் வந்துடுதுங்க, வந்துடும். ஆனா இடையில வந்து யார் தடை பண்றாங்க? நமக்கு அந்த ரிப்ளை வர விடாம தடை பண்றது யாரு? கரெக்டா சொல்லுங்க. சாத்தான் வந்து தடை பண்ண. ஏன்னா வசனம் இதுதான் சொல்லுது. ஏன்னா ஒரு டைம் தானியேல் வந்து உட்கமா ஜபித்த போது அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் வந்து பதில் கொடுத்து விட்டார். ஏன்னா ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு ஆண்டவர் வந்து பதில் கொடுத்து விட்டார். அது வரும்போது இடையில வந்து என்ன நடக்கும்? 24 நாள் வந்து சாத்தான் வந்து தடை பண்ண. அந்த வசங்க தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். அவன் இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த தாவீது ஜெபித்த உடனே பதில் வந்துருச்சு ஆண்டவர்கிட்ட. ஆனா பெர்சிய ராஜா அதிபதினா அந்த சாத்தான குடிக்கிறது. சாத்தான என்ன பண்ணாலும் 21 நாள் 24 நாள் 21 டேஸ் தானுங்க. அதான் 21 நாள் மட்டும் அந்த சாத்தான் தடை பண்றார். ஆனால் கூட தாவீது இங்க ஊக்கமா ஜெபித்த போது தேவன் அந்த தடையை நீக்கி போட்டார். அதே ஒரு சில காரியங்கள் ஆண்டவருக்கு பதில் வந்துடும். ஆனாலும் கூட அந்த சாத்தான் வந்து சில தடைகளை கொண்டு வருவான். ஆனால் நம்ம இங்க ஊக்கமா ஜெபிக்கும் போது தேவன் அந்த தடையை நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது நாம் பார்க்கும்போது அந்த மோசே வந்து ஆண்டவர்கிட்ட ஊக்கமா ஜெபிக்கிறாருங்க. 3 தடவை ஜெபிக்கிறாரு. ஆனால் வந்து ஆண்டவர் என்ன பண்றாருங்க? ஆண்டவர்கிட்ட ரிப்ளை என்ன பாசிட்டிவ் ரிப்ளை வந்துச்சு, நெகட்டிவ் ரிப்ளை வந்துச்சாங்க. மோசே ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட ஊக்கமா ஜெபிக்கிறாரு. அப்ப சொல்லுங்க ரேச்சல் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பாசிட்டிவ் ரிப்ளை வந்துச்சு, நெகட்டிவ் ரிப்ளை வந்துச்சு? மோசே வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. அதான் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாருங்க சொல்லுங்க. அதாவது மோசைக்கு ஆண்டவர் வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு தண்டனை கொடுத்தாரு. என்ன தண்டனை கொடுத்தாருங்க? நீ வந்து கானான் தேசத்தை பார்க்க முடியாது. கானான் தேசம் நீ கண்ணால மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா உள்ள கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லும் போது மோசை வந்து ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபிக்கிறாரு. அதாவது ஒரு டைமாவது நான் உள்ள போய் நான் கானான் தேசத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அதை வாசிங்க. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25, 26 வருஷத்துக்கு வாசிங்க. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25, 26. நான் நடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தரணும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போடும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மெருக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் எடுத்து உன் கல்வியினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. நீ யோசுவாவுக்கு இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது அந்த மோசை வந்து ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. அது எத்தனை தடவை ஜெபிக்கிறான்னு பார்க்கும்போது 3 தடவை ஜெபிக்கிறாங்க. நீங்க அந்த உபாகம் முழுவதும் படிக்கும்போது தெரியும். ஆனால் கூட தேவன் சிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ வந்து கண்ணால மட்டும்தான் உன்னால பார்க்க முடியும், நீ வந்து உள்ள போக முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சிட்ட
மோசே கட்டளை எடுக்கிறார். அது விதமாக நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும்போது இந்த ஆண்டவர்கிட்ட பதில் வருது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து நம்ம என்ன ஜெபித்தாலும் ஆண்டவர்கிட்ட பதில் வரல, ஆண்டவர்கிட்ட பதில் வரலன்னு சிலர் என்ன பண்றாங்க, அவர்களாவே தங்கள் முடிவை எடுத்துக்கிறார்கள். ஏன்னா நம்ம இன்னைக்கு கூட நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், எந்த பதிலும் வரல, எந்த காரியம் வரலன்னா நம்ம என்ன பண்றாங்க, நம்மளே இஷ்டத்துக்கு நம்ம ஏதோ ஒண்ணு எடுக்கணுமா இல்லையாங்க சொல்லுங்க. நம்மளே சுயமா சில காரியத்தை எடுத்துக்கலாம். ஆனா அப்படி எடுக்கும்போது தேவனுடைய தண்டனை நமக்கு உடனே வரும். ஏன்னா அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஆராய வேண்டும். என்னுடைய ஜபத்துக்கு பதில் வரவில்லை என்று ஏதோ என்ன காரணம் என்பதை அதை நம்ம பிரசத்தை கேட்டோம்ல, நம்மளுடைய அத்தனை சிந்தை இருந்தால் என்ன வருங்க, ஆண்டவருடைய ஜபம் நம்ம ஜெபிக்கிறது ஆண்டவர்கிட்ட போகாது. ஆக இந்த என்னென்ன காரியம் இருக்கு, என்னென்ன தடை இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். நம்ம கேட்டு அதை வந்து அறிக்கையிடணும். ஏன்னா வேதத்துல ஒரு மனிதனை பற்றி பார்க்கும்போது தேவனிலிருந்து எந்த பதிலும் வரல அப்படின்னு அவனே என்ன பண்றாங்க, அவனே சுயமா முடிவெடுக்கலாம். அப்படி முடிவெடுக்கும்போது தேவனுடைய தண்டனை அவனுக்கு வருகிறது. அது யாருன்னு சொல்ல முடியுமா? அது யாருங்க? அதாவது சவுல் என்ற ராஜாவை பற்றி நம்ம படிக்கலாம். வாசிங்க 1 சாமுவேல் 28 அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் வாசிங்க. பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தினாலாவது ஊரியினாலாவது தீர்க்கதரிசியினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு இந்த வசனத்தை பார்க்கும்போது சவுல் வந்து என்ன பண்றாங்க, சவுலுக்கு ஆண்டவர் வந்து எந்த ஒரு பதில் கொடுக்கலன்னா அந்த என்ன பண்றாங்க, அஞ்சனம் பார்க்கிற உடனே அவர் சவுல் என்ன பண்ணார், குறிக்கேற்ற பணியிடத்துல போய் ஆலோசனை கட்டு போய் பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து சவுலுக்கு எந்த பதில் கொடுக்கலன்னு அவரே இஷ்டத்துக்கு என்ன பண்றாருங்க, சில முடிவு எடுக்கிறார். ஏன்னா அவர் வந்து என்ன தப்பு பண்ணாருன்னு திருத்தல. ஏன்னா ஆண்டவர் வந்து சவுலுக்கு என்ன 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 கட்டளை கொடுத்துருவாருங்க, அதான் அமலேக்கியரை முழுவதுமா அழிக்கணும். ஏன்னா அமலேக்கியர்கிட்ட எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது, எந்த இறக்கமும் பாராட்டக்கூடாது. சிறு குழந்தைகள் வந்து யாருனாலும் சரி நம்ம அழிக்கணும்னு சொன்னா, ஆனால் சவுல் என்ன பண்றாரு, அமலேக்கியர் ஒரு சிலரே என்ன பண்றாருங்க, விட்டு விடுறாரு. அது தேவனுடைய கட்டளைக்கு புறம்பான ஒரு காரியம். ஏன்னா அதுல வந்து சில முழுமையான அந்த ஆடு மாடுகளெல்லாம் அவர் வந்து கொண்டு வந்து என்ன பண்றாருங்க, இது உங்களுக்கு பலி செலுத்துறதுனால கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பலிகளை பார்க்க என்ன இருக்குங்க, கீழ்ப்படிதலே உத்தமம் என்று ஆண்டவர் சொல்றாரு. தேவனுடைய வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படியல. அதுக்காக ஆண்டவர் வந்து என்ன பண்றாங்க, சவுலை புறக்கணித்துட்டார். அதுக்காக பெலிஸ்தர் படை வரும்போது ஆண்டவர் வந்து சவுலுக்கு எந்த பதிலும் கொடுக்கல. உடனே இவர் வந்து அவரை செஞ்ச தவறை திருத்திக் கொள்வதற்கு அவருக்கு முடியாம ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடாம அவர் என்ன பண்ணாரு, அவரே இஷ்டத்துக்கு என்ன பண்ணாரு, குறிக்கேற்ற பின்னெடுத்துல போய் ஆலோசனை கேட்டு போய் பார்க்கணும். அப்படி ஆலோசனை கேட்டனால தேவன் வந்து சவுலை என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த வசந்த படிக்க 1 நாளாகமம் 10 அதிகாரம் 13 14 வசந்த வாசிங்க. 1 Chronicles 13 and 14. அவன் இந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீயை தேடினால தேவன் வந்து ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து சரீரப்பிரகாரம் ஆசீர்வாதம் இழந்து போனான். ஏன்னா அவனுடைய பதவி பறிப்போய் விட்டது. ஏன்னா தேவன் அவனுடைய பதவியை பறித்து என்ன பண்ணாருங்க, அதை தாவீதுக்கு கொடுத்து விட்டார். இரண்டாவது அவனுடைய அந்த இரவே அவன் வந்து செத்து போனான். ஏன்னா அந்த இரவே அவனுடைய ஆத்மா எங்க போயிடுச்சுங்க, நரகத்தில் போயிட்டு. ஆகவே நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நம்ம தேவன்கிட்ட எந்த பதில் வரல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்முடைய பாவங்கள் என்ன பாவம் நம்ம செஞ்சு அதை வந்து நம்ம ஆண்டோட அறிக்கையிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண அந்த ரட்சிப்பை பெற்றுக்கணும். அதை விட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்மளே சுயமா ஏதோ முடிவு பண்ணோம்னா அந்த சவுலுக்கு என்ன நடமையோ அதே நமக்கு வரும். ஏன்னா உலகப்புறம் ஆசை வந்து நம்ம இழந்து போவோம். அது மட்டும் இல்ல அந்த மேலான ஆசை வந்து நம்ம இழந்து விடுவோம். ஆகவே நம்ம ஆண்டவர் வந்து என்ன பண்றாங்க, நம்ம தட்டி கொண்டே இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து பதில் வரலன்னு சொல்லி நம்ம வந்து
இன்னும் அந்த ஜபத்தை நிறுத்தி விடக்கூடாது. அது மட்டும் நாம சுயமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து தட்டி கொண்டே இருக்கும்போது தேவன் நம்ம பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம தட்டும் போது தேவன் உடனே திறக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அதே போல ஆண்டவர் என்ன பண்றாருங்க, தட்டி கொண்டே இருக்கிறார். இப்போ ஆண்டவர் தட்டும் போது நம்ம என்ன பண்ணணுங்க, திறக்கணும். ஏன்னா அப்படி நம்ம திறக்கணுமா இல்லையா? ஏன்னா நம்ம தட்டும் போது ஆண்டவர் உடனே திறக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்ற, நான் இருதய கதவை தட்டி கொண்டே. அது வாசிங்க, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆகவே இந்த வசனத்தை பார்க்கும்போது தேவன் நம்முடைய வாசப்படி இருதய கதவை நம்ம தட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே நம்ம இருதய கதவை திறந்து கொடுக்கும்போது தேவன் நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணி நம்மோட போஜனம் பண்ணுவார். அப்போது நம்ம என்ன தட்டுறோமோ, நம்ம என்ன கேட்கிறோமோ, என்ன தேடுறோமோ, அப்போ உடனே நமக்கு தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்மளுக்கு தேவன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நம்ம கேட்க வேண்டும், இரண்டாவதாக நம்ம தேட வேண்டும், மூன்றாவதாக நம்ம தட்ட வேண்டும். அதான் நம்ம கேட்கறதுக்குள்ள ஆண்டவர் சில காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கார். அதுக்கு நம்ம கண்டிப்பா பதில் சொல்லணும். இரண்டாவதாக நம்ம தேவனிடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் போது இவைகளெல்லாம் நம்ம கூட கொடுக்கணும். மூன்றாவதாக நம்ம இருதய கதவை திறந்து கொடுக்கும்போது தேவன் நம்மோடு வாசம் பண்ணி நம்ம என்ன கேட்கணுமோ அதை தேவன் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகிய தேவன் தாமே இந்த வசனங்கள் அனைத்தையும் நமக்கு ஆசீர்வாதம் தருவார்.